ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் அகாடமி காக்னிசன்ட். நாம் இப்போ மேக்ஸ் ஆஃப் ஏலி கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். மேக்ஸுக்கும் மற்ற சப்ஜெக்டு இருக்கிற வித்தியாசம் என்னென்னாக்கா, மற்ற சப்ஜெக்டில் சென்டம் எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கடினம். எடுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் முடியாத விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் மேக்ஸில் ஈஸியாக சென்டம் எடுக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் 10th ஆனுவலில் பார்த்திங்கன்னா 10,000, 11,000, 12,000 பேர் மேக்ஸில் மட்டுமே சென்டம் எடுக்கிறாங்க. என்ன காரணம்னா, இதில் மார்க்கை குறைக்கிற எந்த விதமான காரியமும் இருக்காது. ஸோ இப்போ நம்ம இந்த கொஷின் பேப்பர், அதாவது ஆஃப் ஏலி 10th ஆஃப் ஏலி மேக்ஸ் கொஷின் பேப்பரை பேட்டர்ன் இப்போ பார்ப்போம். அடுத்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பரை சாப்டர் வைஸ், அதாவது எக்ஸசைஸ் பை எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இது ஃபஸ்ட்டு வீடியோவை இதை நீங்கள் பார்த்து முதல்ல பிளான் பண்ணிங்க. எப்பயுமே மேக்ஸுக்கு சென்டம் மார்க் எடுக்கிறதுக்கு முக்கியமான இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கொஸ்டினோட பேட்டர்ன். என்ன பேட்டர்னில் கொஸ்டின் வரும், எந்த கொஸ்டின் எந்த மார்க்கில் வரும், எந்த மார்க்கை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம், எந்த மார்க்கில் பின்னாடி அடுத்த லெவலில் வச்சுக்கலாம் அப்படின்றத ஒரு பக்கா பிளானிங்கில் தான் நீங்கள் படிக்கணும். ஸோ முதல்ல இதை நாங்கள் வெளியிடுறோம். இதை நீங்கள் முதல்ல இந்த வீடியோவை பார்த்துருங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு அடுத்த வீடியோவை உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின், மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்துடும். மேக்ஸு ஆஃப் ஏலி 10th மேக்ஸ் வந்துடும். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் 1 இதில் பார்த்தீங்கன்னா 14 மார்க்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது 14 கொஷின் கேட்பாங்க. 14 கொஷின்லேயும் எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணணும். நோ சாய்ஸு. 14 கொஷினும் அட்டன் பண்ணோம். இந்த 14 கொஷின் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, உங்கள் மேக்ஸ் புக்கில் ஒவ்வொரு சாப்டரோட கடைசியில் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்னு சொல்லிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சாப்டரில் எக்ஸசைஸ் 1.6 எக்ஸசைஸ் 1.6 இல்லை இருக்க பார்த்தீங்கன்னா 15 கொஷின் இருக்கும். இந்த மாதிரி எல்லா சாப்டர்லேயும் 15 கொஷின் இருக்கும். ஆனால் 3rd சாப்டரில் மட்டும் 20 கொஷின் இருக்கும். ஆக மொத்தம் ஒரு புக்கு ஃபுல்லுமே உங்களுக்கு 1 மார்க்ஸு 125 கொஷின் இருக்கும். இந்த 125 கொஷினும் ஆப்ஷன் டைப்பு, அதாவது மல்டிபிள் சாய்ஸஸ் கொடுக்குற கொஷின்னு. இந்த 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த 4 ஆப்ஷன்ஸில் ஒரு ஆப்ஷனை, சரியான ஆப்ஷனை படித்து நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். இது நீங்கள் கைடை வச்சோ இல்லை உங்கள் டீச்சர்ஸ் குறித்து கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன், எந்த ஆப்ஷன், ஏ ஆப்ஷனா, பி ஆப்ஷனா, சி ஆப்ஷனா, டி ஆப்ஷனா குறித்து கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு வகையில் மனப்பாடம் மாதிரி கூட பண்ணிக்கோங்க. ஏதாவது சில கொஷினை போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும். அதை சாரை வச்சு போட்டு பார்த்துங்க. இல்லை ஏதாவது மேக்ஸ் கைடு வச்சுருந்தீங்கன்னா கூட அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ இன்னும் ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 14 மார்க்குக்கு. 14 மார்க்குக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த புக் பேக்கில் இருந்து தான் வரும். புக் பேக் மல்டிபிள் சாய்ஸ்லேருந்து தான் வரும். ஒருவேளை எப்போயாவது ஒரு வாட்டி ஒரு கொஷினோ 2 கொஷினோ புக் இன்சைடில் வரும். அது கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸியான இடத்துல தான் வரும். ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். 14க்கு 14 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்த பகுதி பார்ட் பி. இது பார்த்திங்கன்னா டோட்டல் மார்க்ஸு 20 மார்க்ஸு. இதில் ரொம்ப முக்கியமான மாணவர்கள் சில பேர் கவனிக்காமல் விடுகிற ஒரு பகுதி என்னென்னா, கொஷின் நம்பர் அப்படின்னு போட்டு ஒரு 28, 27, 29 ஏதோ ஒரு கொஷின் கம்பல்சரி கொஷின் வரும். ஒரு கொஷின் கம்பல்சரி கொஷின் வரும். அந்த கம்பல்சரி கொஷினை அட்டன் பண்ணோம். அப்போ தான் நீங்கள் 20க்கு 20 மார்க் எடுக்கிற சூழ்நிலை இருக்கிறப்ப 20 மார்க்ஸ் கம்ப்ளீட்டாக போடுவாங்க. கம்பல்சரி கொஷினை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் மைனஸ் ஆகி குறைவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 14 கொஷின் இருக்கும். அதாவது பார்ட் பியில் டோட்டலாக 14 கொஷின் உங்களுக்கு கொஷின் பேப்பரில் இருக்கும். ஆனால் நம்ம எழுத வேண்டியது பார்த்திங்கன்னா 10 கொஷின் தான். அந்த 10 கொஷினுக்கு 2 மார்க்கு. ஸோ 20 மார்க்கு. மறந்துடாதீங்க மாணவர்களே, கம்பல்சரி கொஷின் கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கைடை ஃபாலோ பண்ணலாம், மெட்டீரியலை ஃபாலோ பண்ணலாம், டீச்சர்ஸ் கொடுக்குற இது கிளாஸ் ஒர்க் நோட்ஸை ஃபாலோ பண்ணலாம். தயவு செஞ்சு மேக்ஸ் போட்டு முடிச்சோன்னே ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கடைசியாக டைம் கிடச்சுன்னு செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சம் முடித்தோன்னே கோடு போட்டுருங்க. கோடு போட்டு அந்த கொஷினை க்ளோஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அப்படியே விட்டுட்டு போனீங்கன்னா ஒரு கொஷினுக்கும் இன்னொரு கொஷினுக்கும் அப்படியே கண்டினியூட்டி மாதிரியே அமைஞ்சிரும். அது உங்களுக்கு டீச்சர்ஸ் திருத்துறவங்களுக்கு ரொம்ப
கடினமாக இருக்கும். அடுத்த பார்ட் பார்த்திங்கன்னா பார்ட் 3. இதனோட மார்க் பார்த்திங்கன்னா 50 மார்க்ஸு. அதாவது இதுலேயும் 14 கொஷின் வரும். இது 5 மார்க்ஸ் கொஷின். இதுலேயும் 14 கொஷின் வரும். 10 எழுதணும். அதே மாதிரி ஒரு கம்பல்சரி கொஷின் இருக்கும். எனி கொஷின் கம்பல்சரி. இந்த நம்பர் தான் சொல்ல முடியாது. எந்த கொஷினும் ஏதாவது 10ல் 1, 9 கொஷின் சாய்ஸுக்கு எடுத்துக்கலாம். ஒரு கொஷின் கம்பல்சரி கொஷின். அந்த நம்பர் அங்கே இருக்கணும். அந்த கொஷின் நம்பர் அங்கே இருக்கணும். ஏதோ ஒரு வகையில் அந்த கம்பல்சரி கொஷின் நம்பர் வந்து நம்ம போட தெரியலனா கூட முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணிடுங்க. ஏன்னா கம்பல்சரி கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணலன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 10 கொஷின் அட்டன் பண்ணும், ஒரு கம்பல்சரி கொஷின், 9 வந்து சாய்ஸ்டு கொஷின். இது பார்த்திங்கன்னா இதுக்கும் நீங்கள் வந்து உங்களோட புக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், மெட்டீரியல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், டீச்சர்ஸு கொடுக்குற டீச்சர்ஸ் கொடுக்குற உங்களுக்கு அந்த இது கிளாஸ் ஒர்க் நோட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை டியூஷன்ஸ் போயிட்டு இருந்தீங்கன்னா டியூஷன் நோட்டை ஃபாலோ பண்ணுங்கள். தயவு செஞ்சு கொஷினை ஒமிட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். நல்லா தெரிகிற கொஷினை ஃபஸ்ட்டை போட்டுட்டு இந்த மாதிரி ரொம்ப டவுட்டாக இருக்கிற கொஷினோ இல்லை வந்து இது போடுறதுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிற கொஷினை கடைசியாக வச்சு அட்டன் பண்ணிடுங்க. கம்பல்சரி கொஷின் கண்டிப்பாக அட்டன் பண்ணவும். அதுதான் உங்களுக்கு மார்க்கை 90, 100 அந்த ரேஞ்சுக்கெலாம் கொண்டு போய் நிறுத்தும். அடுத்தது பார்த்திங்கன்னா பார்ட் 4. அதில் பார்த்திங்கன்னா அதனோட மார்க்ஸ் வந்து 16 மார்க்ஸ். இது பார்த்திங்கன்னா 2 பார்ட்டாக கொஷின் இருக்கும். அதில் எய்தர் ஆர் சாய்ஸ் இருக்கும். அதாவது இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் இந்த கொஷின் பேப்பரில் பார்த்திங்கன்னா 43ன்ற ஒரு கொஷின் இருக்குது. அதில் ஏ அண்ட் பின்னு இருக்குது. இது ஆர் கொஷின். ஒன்று ஃபஸ்ட்டில் இருக்கிற ஏவை அட்டன் பண்ணணும், இல்லைன்னா பி அட்டன் பண்ணணும். இது 8 மார்க்ஸு. இது மேபி உங்களுக்கு வந்து ஜாமெட்ரியிலேருந்து வரும். அடுத்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஆர் கொஷின், எய்தர் ஆர் கொஷின் வரும். இது மேபி கிராஃபில் இருந்தோம். சில டைமில் கிராஃபை முன்னாடி கொடுத்து ஜாமெட்ரி கேட்பாங்க. ஜாமெட்ரியை முன்னாடி கொடுத்து மாற்றி எது வேணால் மாற்றி கேட்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8 மார்க்கு. அப்புறம் இதில் வந்து ஜாமெட்ரிங்கிறது அதாவது எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஒரு இம்பார்ட்டண்ட் ஐட்டங்கிறது ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா தமிழில் பார்த்திங்கன்னா 1 மார்க்ஸ் அண்டு மனப்பாட பகுதி. இதுக்கு நோ சாய்ஸ். மனப்பாட பகுதி கூட சில டைமில் சாய்ஸ் வந்துடும். 1 மார்க்ஸ் சாய்ஸ் இல்லை. அதே மாதிரி இங்கிலீஷில் 1 மார்க்ஸ் அண்டு மெமரி போயம். இதை தான் ரொம்ப கம்பல்சரி ஐட்டமாக எடுத்துக்கொண்டீங்க. அடுத்தது மேக்ஸில் பார்த்திங்கன்னா ஃபார்முலாஸ், அதாவது 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸில் வர்ற ஃபார்முலாஸ் படிக்க வேண்டியது இருக்கும். கம்பல்சரி படிச்சுக்கணும். அண்ட் தென் இந்த ஜாமெட்ரி கிராஃப் இதில் அட்டன் பண்ணாமல் விடுறது அல்லது அரைகுறையாக அட்டன் பண்ணுறது இதெல்லாம் உங்களோட டோட்டல் மார்க்கை பாதிக்கும். இந்த ஜாமெட்ரி கிராஃப் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறது நான் மேக்ஸு இம்பார்ட்டன்ட் கொஷினில் ஈஸியாக எப்படி அட்டன் பண்ணுறது, நீங்கள் எதெல்லாம் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை மறக்காமல் வச்சுக்கிறதுக்கு எப்படின்றத நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். அடுத்த வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி மேக்ஸை முடிச்சதுக்கப்புறம் சப்போஸ் சயின்ஸ் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டேன், அதனால் சொல்லிடுறேன். சயின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ராயிங்ஸு, பிக் கொஷின்ஸு, இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பிரிமெண்ட்லாம் ரொம்ப முக்கியமானது. டயக்ராமு. அடுத்து பார்த்திங்கன்னா சோசியலில் பார்த்திங்கன்னா 1 மார்க்ஸு. சயின்ஸில் 1 மார்க்ஸும் ரொம்ப முக்கியம். 1 மார்க்ஸு டயக்ராமு. அடுத்தது பார்த்திங்கன்னா சோசியலில் பார்த்திங்கன்னா 1 மார்க்ஸு, மேப்பு, டைம் லைனு. இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதுக்காக நம்ம பெரிய உழைப்பெலாம் போட தேவையில்ல. ஈஸியாக அட்டன் பண்ணி மார்க் எடுக்கிறது. நாம் சொல்லிக் கொடுக்குற எல்லா டெக்னிக்கும் பார்த்திங்கன்னா ஹை மார்க் ஸ்கோர் பண்ணணும். பட் ஆனால் ஈஸி டெக்னிக் ஃபாலோ பண்ணணும். இதுதான் நம்மளோட சேனலோட முக்கியமான ஆட்டிடியூடு. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாமெட்ரி அண்டு கிராஃபு எப்படி ஈஸியாக அட்டன் பண்ணுறது, எப்படி மார்க்கை மிஸ் பண்ணாமல் இருக்கிறது. நம்ம எல்லாம் அட்டன் பண்ணுவோம், பட் ஆனால் மார்க்கை மிஸ் பண்ணிடுவோம். அந்த மார்க்கு மைனஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிற டெக்னிக்கை நான் அடுத்த வர்ற வீடியோவில் உங்களுக்கு உடனடியாக நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸு 10th ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.